அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக போட்டித் தேர்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் இனிதே வெற்றி பெற உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய தேர்வுக்கு உகந்த வகையிலும் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய வகையிலும் இந்த வினாக்கள் அனைத்தும் இடம்பெறும் என்பதை இந்த குரல் பதிவு மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கல்விக்கு அழகே அழகு என்று நாலடியார் நூலில் சமண முனிவர் அவர்களால் சொல்லப்பட்ட வாசகத்திற்கிணங்க இன்றைக்கு நம்ம ஒரு 30 கொஸ்டினை பார்க்க போகிறோம். அதாவது கேள்வி எண் 1, இந்திர விழாவை பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. இந்த 2 நூல்களும் இந்திர விழாவை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்திர விழா எத்தனை நாட்களில் நடைபெற்றது? அதாவது 28 நாட்கள் இந்திர விழா நடைபெற்றது. சரிங்களா? அடுத்த வினாவை பார்க்கலாம். தமிழில் எழுதப்பட்ட முதல் சமய காப்பியம் எது? மணிமேகலை. சரிங்களா? அதாவது தமிழில் எழுதப்பட்ட முதல் சமய காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ அடுத்த வினாவை பார்க்கலாம். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் காப்பியம் எது? அதாவது சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. அடுத்த வினாவை பார்க்கலாம். மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார்? அதாவது இது பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார். அடுத்த வினாவை பார்க்கலாம். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் பற்றா மக்கள் தம்முடன் ஆயினும் என்ற பாடல் வரி குறிப்பிடப்படும் காப்பியம் எது? விடை பார்த்தீங்கன்னா மணிமேகலை. மணிமேகலையின் முதல் காதை எது? விடை பார்த்தீங்கன்னா விலாவரை காதை. அடுத்த வினாவை பார்க்கலாம். மணிமேகலை எத்தனை காதைகளை கொண்டது? விடை 30 காதைகளை கொண்டது. அடுத்த வினாவை பார்க்கலாம். மணிமேகலை டேஸ் காப்பியங்களுள் ஒன்று. விடை பார்த்தீங்கன்னா 50 காப்பியங்களுள் ஒன்று. அடுத்த வினாவை பார்க்கலாம். சாதுவன் கடற்பயணம் மேற்கொள்வது பற்றி குறிப்பிடும் நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா மணிமேகலை. அடுத்த வினாவை பார்க்கலாம். பசுப்பினி நோக்கி பாவி என கூறும் காப்பியம் எது? விடை மணிமேகலை. அடுத்த வினாவை பார்க்கலாம். புரட்சி காப்பியம் என்று குறிப்பிடப்படும் காப்பியம் எது? விடை மணிமேகலை காப்பியம். அடுத்த வினாவை பார்க்கலாம். அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் என்று குறிப்பிடப்படும் நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா மணிமேகலை. ஆதிரையை பற்றி குறிப்பிடும் நூல் எது? விடை மணிமேகலை. அடுத்து வினாவை பார்க்கலாம். கூலம் என்பதன் பொருள் என்ன? விடை தானியம். அடுத்த வினாவை பார்க்கலாம். சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர் என்ன? அதாவது சாத்தன் என்பது இவருடைய இயற்பெயர். இவர் சீத்தலை, அதாவது திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய சீத்தலையில் பிறந்து மதுரையில் வாழ்ந்திருக்கிறதுனால அது அவருடைய ஊர் பெயராகவும் அழைக்கப்படுகிறது. அடுத்த வினாவை பார்க்கலாம். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டினார்? விடை சீத்தலை சாத்தனார். அடுத்த வினாவை பார்க்கலாம். மணிமேகலையின் வேறு பெயர் என்ன? விடை மணிமேகலை துறவு. அடுத்த வினாவை பார்க்கலாம்.
மணிமேகலை டேஸ் சமயத்தை தழுவி எழுதப்பட்ட காப்பியமாகும். விடை பௌத்த சமயத்தை தழுவி எழுதப்பட்ட காப்பியம். அடுத்த வினாவை பார்க்கலாம். சுடுமண் பொருள் எந்த அகழ்வாய்வின் மூலம் கண்டறியப்பட்டது? விடை கீழடி அகழாய்வின் மூலம் கண்டறியப்பட்டது. அடுத்த வினாவை பார்க்கலாம். தற்போது கீழடி அகழாய்வு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விடை சிவகங்கை. அடுத்த வினாவை பார்க்கலாம். பல்லாவரத்தில் எந்த ஆண்டு அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது? விடை 1863. அடுத்த வினாவை பார்க்கலாம். செம்மண் மேட்டுப்பகுதியில் எலும்புகளுடன் கூடிய கற்கருவியை கண்டறிந்தவர் யார்? அதாவது ராபர்ட் ப்ரூஸ்புட் என்பவர் சென்னையில் உள்ள பல்லாவரத்தில் இந்த செம்மண் மேட்டு பகுதியில் உள்ள எலும்புகளுடன் கூடிய கற்களை கண்டுபிடித்தார். அடுத்த வினாவை பார்க்கலாம். ரோமானியர்களின் பழங்கால காசுகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? விடை கோவை. அடுத்த வினாவை பார்க்கலாம். ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைக்கப்பெற்ற இடம் எது? விடை அரிக்கமேடு. அடுத்த வினாவை பார்க்கலாம். தற்போது அரிக்கமேடு அகழாய்வு எங்கு அமைந்துள்ளது? விடை புதுச்சேரியில் அமைந்துள்ளது. அடுத்த வினாவை பார்க்கலாம். ஆதிச்சநல்லூரில் எந்த ஆண்டு அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது? விடை 1914. அடுத்த வினாவை பார்க்கலாம். ஏராளமான முதுமக்கள் தாழி எங்கு கண்டறியப்பட்டது? விடை ஆதிச்சநல்லூர். அடுத்த வினாவை பார்க்கலாம். தற்போது ஆதிச்சநல்லூர் அகழாய்வு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விடை தூத்துக்குடி மாவட்டம். அடுத்த வினாவை பார்க்கலாம். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகையுறுத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று குறிப்பிடும் நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அதாவது நல்லா பாருங்க. மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகையுறுத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று குறிப்பிடும் நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அடுத்த வினாவை பார்க்கலாம். பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியினையே என்று குறிப்பிடும் நூல் எது? விடை திருவாசகம். திருவாசகம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை மாணிக்க வாசகர். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று கூறியவர் யார்? விடை மாணிக்க வாசகர். திருக்கோவை என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரை மேதை என பாராட்டியவர் யார்? விடை ஜியு போப். திருவாசகம் என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை ஜியு போப். பண்ண அரும்கலை எதிரி பட்டி மண்டபம் என்று குறிப்பிடும் நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். கம்பராமாயணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை கம்பர். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? விடை 6 காண்டங்களை உள்ளடக்கியது. ஆர்கியாலஜி என்பதன் பொருள் என்ன? விடை தொல்லியல்.
கல்வியில் பெரியவன் கம்பன், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிபாடும், விருத்தமென்னும் ஒன்பாவுக்கு உயர்கம்பன் என்ற சூட்டால் குறிக்கப்படும் நபர் யார்? விடை கம்பர். சுந்தரன் என்னும் பெயர் கொண்டவன் யார்? விடை அனுமன். மணிமேகலைக்கு இருந்த மந்திரங்கள் எத்தனை? விடை 3. நன்னூலை இயற்றியவர் யார்? விடை பவணந்தி முனிவர். அறிவை விரிவு செய் என்று கூறியவர் யார்? விடை பாரதிதாசன். நன்றி நண்பர்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நம்முடைய ஒவ்வொரு ஆடியோக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வினாக்கள் அனைத்தும் உங்களுக்கு போட்டித் தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். குறிப்பாக ப்ரீவியஸ் இயரில் அதிகமாக கேட்கப்பட்ட அகலாய்வு கேள்விகளும் இதில் அடங்கியுள்ளது. ஆகையினால் தவறாமல் நீங்கள் தொடர்ந்து படியுங்கள், முயற்சி செய்யுங்கள், வாழ்விலே வெற்றி பெறுங்கள். நன்றி நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே. வாழ்க வளமுடன்.